பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சித்தார்த் வந்து அந்த மியூசிக் வாசிக்கிறவரை லாரா ரூமுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே கதவு திறந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக ரகுவரனும் நம்ம தமனாவும் வந்துடுறாங்க. சித்தார்த் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதுக்காக தான் இங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் வந்து வாசலில் அது நெளிஞ்சிக்கிட்டு போகிறத வந்து பார்த்தேன். இப்படி நம்ம தமனா வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகுவரனும் அவங்க, ஆமாப்பா அது இத்தனை தண்டி அத்தனை நீளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா அது, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பலாமா வேணாமா, இல்லையா இவங்க என்ன வேணான்னு சொல்லலாம், ஆனால் என் கையில் இருக்கிற வேருக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்னு. அது கண்டிப்பாக வந்து இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து வாசித்தா போதும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இருப்பினும் வந்து சாவித்திரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாவித்திரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குழப்புன்னு குழப்புறாங்க. நானும் பார்த்தேன்ப்பா சித்தார்த்துங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சித்தார்த்து முதல்ல ராணி என்ன பண்ணுறான்னு போய் பாரு, அவள் எதுவும் பார்த்துட போகிறா, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து மட்டும் ராணி ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் வாசலுக்கு போய் பாருங்கள், வாசலில் தான் போச்சு, இதை தான் நான் பார்த்தேன்னு சொன்னோன்னே அந்த மியூசிக் வாசிக்கிறவர் மாட்டவங்க கேஷுவலாக வந்து வாசல் நோக்கி அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தமனாவும் ரகுவரனும் அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க. லாரா ரூம்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து இண்டு முடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடி பார்த்தாலும் கடைசியில் வந்து எங்கே இருக்குன்னே தெரில. சரிம்மா சித்தார்த் சொல்கிறதுக்குள்ளே நம்ம அவர் மியூசிக் வாசிக்கிறாருல, அவருக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து சும்மா காட்டுவோன்னு சொல்லிட்டு தமனா வந்து இதுக்குள்ளே தான் போச்சுன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கு வாசலில் ஆப்போசிட்டில் ஒரு புதர் மாதிரி இருக்குது, இதில் தான் சல்லுன்னு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த வேரை வச்சு பார்க்குறாங்க. சித்தார்த் வீட்டையே தான் காட்டுது. என்னது தப்பாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. கையில் இருக்கிற வேர் என்றைக்குமே பொய் சொன்னதா சரித்திரமே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ராணி வந்து ரூமை விட்டு வெளில வரலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சித்தார்த் வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க. என்ன ராணி ஆகுனா ரூமை விட்டு வெளியில் வரணுன்னே வந்து கங்கனை கட்டிட்டு அலையிறியோ, என்னையா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து ராணியை அப்படியே நைஸாக பேசி ரூம்குள்ளே வந்து வர வச்சு கதவை தாப்பா போட்டுட்டு அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி ரொம்ப நீ அழகாக இருக்கியே, வெளியில் வந்தானா நீ சில பல விஷயம்லாம் பார்த்தா பயந்துருவேன். இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளே அது எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில. அது மட்டும் என் கண்ணில் பட்டு அதை அடித்து தூக்கி எறியாமல் நான் உன்னை இந்த ரூமை விட்டு வெளியவே கொண்டு வர மாட்டேன். அதுக்காக நான் உன் காலில் விழுந்தா கூட அது தப்பு இல்லைங்கிற மாதிரி சித்தார்த் வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி என்ன இந்த புடவை வந்து கட்டியிருக்க, ரொம்ப அழகாக இருக்குது, காதில் வந்து ஜிமிக்கி வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா. இதை கேட்டோன்னு வந்து ஒன்றும் புரியல நம்ம ராணிக்கு. என்னையா எதுவும் திருப்பி தலையில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆனால் தானே தெளிவாக வந்து பேசுவேன், இல்லாட்டி நீ எல்லாம் வந்து அன்பா பாசமாக பேசுகிற ஆளா, நீ என்னை பார்த்தாலே வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டே தானே இருப்பேன், இது மாதிரிலாம் பாசமாக பேசினதே இல்லை. என்ன ராணி நீ இந்த ரூம்லேயே உட்காரு, எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக இந்த ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு வரேன். நான் தான் உன்னை வேலை பார்க்காதன்னு நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம ராணி என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலையே, இங்கே நடக்கிறதெல்லாம் கனவா நினவா ஒன்றும் புரியல, இதெல்லாம் உண்மையாக பொய்யா, சத்தியமான உண்மை தான், நீ அழகாக தானே இருக்கன்னொன்னே அவங்களுக்கே சந்தேகமாக இருந்துச்சு. கண்ணாடியில் போய் பார்க்குறாங்க. எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இவன் என்ன ஓவராக வந்து ஐஸ் வச்சு பேசுகிறான், என்னையா என்கிட்ட எதுவும் காரியம் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் 10 மாதம் இந்த வீட்டில் தான் இருப்பேன், உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன் பாப்பாவை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் தானே சொன்னேன், என்னடா நீ பழசெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க, நீயும் இந்த வீட்டோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து எப்படியோ இவ்வளோ இந்த ரூம்குள்ளேயே வந்து வர வச்சுட்டோம், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சித்தார்த்து மட்டும் ரூம் கதவை வெளியில் தாப்பா போட்டு அப்படியே வந்து மாதம் வந்து வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர் கையில் வேற வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உள்ளதாமல் இருக்குது, அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். லாரா வந்துடுறாங்க. அந்த இடத்துல என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவர் தானே வந்து என்னை ஆளை வச்சு அடித்தாங்க, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது வேர் வந்து திருப்பி லாரா முன்னாடி வந்து நிற்கிது. உடனே அந்த இடத்துல நம்ம ரகுவரனும் தமனாவும் அந்த இடத்த விட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாண்டா நான் தாண்டா அது, இப்போ உன்னால் என்னடா பண்ண முடியும்னு சொல்லி அவங்க நார்மல் கெட்டப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. பார்த்தோன்னே வந்து பயந்துட்டாங்க. அந்த இடத்துல அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னு சரியாக வந்து காட்டல, எப்படி இருந்தாலும் அமுச்சு வச்சுருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் லாரா வந்து கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துக்கிட்ட, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா, ஆமாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2000 3000 கொடுத்து விட்டேன், அவர் மாட்டுக்கு பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் ராணிக்கிட்ட அவ்வளோ அன்பா பாசமாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு பூமி, அவள்
இது மாரி பிரச்சனையில இருக்கிறப்ப மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த அவங்கள நெனச்சா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்குன்னு சொல்லி பொம்மியோட ஃபோட்டோ காட்டுறாங்க. என்ன சிமிலாரிட்டி என்னது உங்க ராணியும், பொம்மியும் ஒரே மாரி இருக்காங்க. ஆமா, இப்ப நான் பொம்மி மேல எப்படி பாசம் வச்சிருக்கனோ, அதே மாரி தான் ராணி மேலயும் அன்பா பாசமா தான் இருக்கேங்கிற மாரி சொல்றப்ப, நம்ம ராணி வந்து ரூம் கதவ எப்படியோ தந்திரமான முறையில தொறந்துட்டு அப்படியே வெளில வராங்க. பால்கனிலேருந்து கீழ வந்து பார்க்குறாங்க. என்ன லாரா கிட்ட பேசிட்டு இருக்காப்புல. சரியில்லையே! சரி நம்ம என்ன ஏதுன்னு கீழ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, கீழ குடுகுடுன்னு வராங்க. அப்பன்னு பார்த்து, "மாமா வாங்க நம்மளும் கீழ போலாம்" அப்படின்னு சொல்லி ரகுவரன்ட்ட வந்து தமன்னா பேசிட்டு அப்படியே கீழ இறங்கி வராங்க அவங்க 2 பேரும். ஏன்னா லாரா வந்து பார்த்துட்டா ஏதாவது கஞ்சாடையில வந்து பேசுவா. உங்களுக்கு படிச்ச இடத்துல இருக்கீங்க. தமன்னாவும் படிச்ச இடத்துல இருக்கா. ஆனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாம, ராணிய வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசா? ராணி வந்து படிக்காதவ தானே அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த் வீட்ட விட்டு வெளிய ஒரு பக்கம் என்னடி நினச்சிட்டு இருக்க? பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நடுவுல வந்து சிண்டு முடிச்சு விடுறியா? இப்போ உன்ட்ட வந்து கேட்டாரா? நான் படிச்சிருக்கேன், படிக்கல. என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு யாரும் எதுவும் கேட்டாங்களா? ஓவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. என்னடி விஷயம்? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப ராணி, "ஏய் என்ன திமிரா பேசிட்டு இருக்க? நீ இது மாரி திமிர்த்தனமா நடந்துக்கிறனால தான், உன்ன சித்தார்த் வந்து எப்படி இருந்தாலும் இந்த வீட்ட விட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்ன? இப்ப கொஞ்ச நாள் ஒரு 10 மாசத்துக்கு இந்த வீட்ல வந்து நீ மகாராணி போல இருப்ப. அதுக்கப்புறம் இருப்பியா? உன்னெல்லாம் வீட்ல நிரந்தரமாலாம் தங்க வைக்க மாட்டாங்க. உன்னெல்லாம் அடிச்சு தொரத்திருவாங்கங்கிற மாரி ராணி கிட்ட கொஞ்சம் திமிரா வந்து பேசுறாங்க தமன்னா. ராணி பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க, இனிமேட்டு நம்ம சுயரூபத்த காட்டினா தான் இவங்கலாம் திருந்துவாங்கன்னு சொல்லி தமன்னா கன்னத்திலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. "மொதல்ல லாரா, இது உனக்கு வாங்க வேண்டிய அடி. நீ தானே என் புருஷன்கிட்ட இல்லாததும் பொல்லாதும் சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஒரு வாட்டி நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கயேன், நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். எப்போதும் இந்த ராணிக்கு ஒரே பேச்சு தான். பார்த்துக்க தம்மனா, இன்னொரு வாட்டி என் வழியில வராத. இவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு எல்லாமே தெரியும். சதி திட்டத்த போட்டு என்னையும், சித்தார்த்தையும் பிரிக்க தானே இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. பார்த்துக்க, இன்னொரு வாட்டி நான் இதே மாரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னோனே, உச்சக்கட்ட கோவத்தில வந்து ராணி மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, ஏன் சித்தார்த் வந்து நம்மள பத்தி பேசினப்ப, அவர் எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. ரூம்குள்ள மட்டும் அன்பா, பாசமா வந்து இருக்காங்க. அப்பன்னா இதெல்லாம் வெளி வேஷம் தானா? தமன்னா சொல்ற மாரி, நம்ம இந்த வீட்ட விட்டு போயிரணுமா 10 மாசம் கழிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாரி தான் ராணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சித்தார்த் வந்து திருப்பி வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, தமன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் பட்ட அசிங்கத்தெல்லாம் அவ 100 மடங்கு வந்து திருப்பி குடுக்கணும். லாரா அது உன் கையில தான் இருக்கு பார்த்துக்க. இன்னைக்கு அமாவாசை முடியுது. 3 நாள் முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திருப்பி வந்து வந்துரும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நான் யாரோட கெட்டப்ல வேணாலும் நான் சேஞ்ச் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா? அப்பன்னா நமக்கு கூடுதலா பலம் கிடைச்சிருச்சு. அவ கொஞ்சம் அடையிற விளக்கு. அதனால கொஞ்சம் அதிகமா தான் பேசுவா. நம்ம அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அவ கோவப்பட்டு நம்மள பேசுறால்ல, அந்த அளவுக்கு அவளுக்கு திருப்பி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துறலாம். நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுறங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தமன்னா கிட்ட வந்து பேசுறாங்க. லாரா, சித்தார்த் கிட்ட வந்து கோவத்தோட பேசுறாங்க. "என்னய்யா, அந்த பொண்ணு தான் லாரா வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு. நீ எதுவும் சொல்லாம மௌனமா இருக்க. என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன்ன விட்டு குடுத்தேனா? நான் உன்ன எதுக்காகவும், யாருக்காகவும் எங்கேயும் நான் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன்னு" அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ப சித்தார்த்து.